ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நத்தை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துருந்த போது நத்தை இருந்தாங்க. நத்தையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நத்தையை 2 to 3 டைம் அலசி எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் பண்ணுறதை பார்த்து எங்கள் வீட்டு குட்டீஸும் அந்தமாதிரி குச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் நாங்கள் செஞ்சதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு எங்களுக்கு டைம் கிடைக்கல. நைட்டு தான் செஞ்சுருந்தோம். நைட்டு நாங்கள் விறகு அடுப்பில் தான் செஞ்சுருந்தோம். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் வதங்கிட்ட பிறகு தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிட்டு வதங்கிற பிறகு தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் கல்லுப்பு போட்டிருந்தோம். கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மஞ்சத்தூள் போட்டிருந்தோம். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இருந்துச்சு. சரி அதுவும் விடணும்னு அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நத்தையை எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு நத்தையும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருந்தோம். அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த காரம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பாய் காய்ஸ்.